Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. அவருடைய ஆசிரமத்தை அமைக்கிறார். அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே அவங்க மனைவியோட மரணம் உட்பட சந்தேகத்திற்குரிய கட்டவரில் வச்சு அவர் பண்ண லீலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டை இன்னும் கூட இருக்குது, அப்படியே அந்த அப்படியே காவியமாக இருக்குது அப்படியே, சரிங்களா? இந்த மாதிரி வந்து அது காம காவியம் தான் சொல்லணும். அதை யோகா பண்ணுற நல்ல விஷயம் தான். ஏதோ நீங்கள் பார்த்தீங்களா யோகா, அது நல்ல விஷயம். காலை விரல கட்ட விரல உள்ள விட்டு ஆட்டுறது, அது அப்புறம் நான் தான் சொல்லிடுவேன். இல்லை, அவங்க அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க. கெட்ட ஆன்மா கிட்டணும் சார். பல பேர் அவங்ககிட்ட இருக்க சொத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம். இந்த ஜக்கி மாதிரி இன்னும் எத்தனை பேர், எத்தனை நக்கிகள் இருக்கிறானுங்க, யாரும் நம்பவே இல்லை. உள்ள ஒரு சிலை இருக்கு, சிலை ஜக்கி மாதிரியே இருக்கும் பாருங்க சிலை. அது ஆதி இவனே வச்சுக்கிட்டு. ஆமா, அதுக்கு சிவன் நினைக்கிறீங்க இல்ல, அவனை விட்டீங்களா நீங்க? நித்யானந்தா சார், அவன் நம்ம தொல்லையே பண்றது இல்லையா சார்? தொல்லை பண்றது இல்லை, அவன் விட்டான் போதுன்னு போயிட்டான். எது? வணக்கம், இது கிங் டிவி. இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஈஷா மையத்திலிருந்து தப்பி ஓடிய ஒரு பெண் பிறகு சடலமாக மீட்கப்பட்டதாக ஒரு செய்தி. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஈஷாவுடைய கட்டுமானம் என்னவா இருக்கு? இது நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த, அதாவது ஜக்கியோட ஆரம்பகால வாழ்க்கையில வந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஒரு கோழி பண்ணையில தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு சுவாமி ஜக்கியுடைய. ஆமாம், வாழ்க்கையே கோழி பண்ணையில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கோழி பண்ணையில் வந்து லாபகரமாக நடத்த முடியல, அதுக்கப்புறம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேஷம் அதுக்கப்புறம் கட்டணும், அந்த ஜக்கி வேஷத்தை அதுக்கப்புறம் தான் கட்டுறாரு. இருக்கிறதே இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறவனுக்கு எழுச்சாவனுக்கு இங்கே தான் முதல்ல, இங்கே தான் கொண்டு வந்து வந்து கர்நாடகாவில் அவர் பிறந்து வளர்ந்தா கூட இங்கே தான் வந்து அவரை கொண்டு வந்து இங்கே வந்து அவருடைய ஆசிரமத்தை அமைக்கிறார். அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே அவங்க மனைவியோட மரணம் உட்பட சந்தேகத்துக்குரிய மர்மம். சந்தேகம்னா வேற, மர்மம்னா வேற வித்தியாசம் இருக்குங்க. மர்ம மரணம் சந்தேகத்துக்குரியன்னு கேட்டால் அது வந்து இப்படி அப்படின்னு சொல்கிறேன். மர்மம்னா ரொம்ப அதோட கொஞ்சம் டெப்த் அதிகம். நீங்கள் ஆழம் சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க. அதனால் நான் இங்கே வந்து நான் இங்கே டெப்த்துன்னு சொல்லுவேன். அதாவது கேட்டால் மர்மம்ன்றது ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி தான் வந்து, ஏன்னா அவருடைய தந்தையாருக்கே அந்த சந்தேகம் வந்திருக்கு. தந்தையாருக்கே இது மரணன்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுத்தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நேராக போயிட்டு புகார் தராரு. அந்த புகாரை எடுக்காத அளவுக்கு அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்தவங்க அவர் ஏதோ செட் பண்ணி முடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு. அது தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டால் பல மரணங்கள் வந்து தோண்ட வரலாம் இனிமேல். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து பல பேர் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களே இப்போ வந்து புகார் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈஷா மையம். ஆமாம், பல லீலைகளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டவரில் வச்சு அவர் பண்ண லீலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டை இன்னும் கூட இருக்குது அப்படியே, அந்த அப்படியே காவியமாக இருக்குது அப்படியே, சரிங்களா? இந்த மாதிரி வந்து அது காம காவியம் தான் சொல்லணும் அதை, சரிங்களா? காம காவியம், அது காதல் காவியம்லாம் சொல்லுவீங்கள்ல, அப்போ அது மாதிரி காம காவியம். ஆயக்கலை. ஆமாம் சொல்லிட்டேன். அது ஆயக்கலையில் கூட சேர்க்க முடியாது சார். அது ஆயக்கலைன்றது அது வந்து அது வேற, இது ஆயக்கலை கூட சொல்ல முடியாது, சரிங்களா? இவர் வந்து கட்டவர் வச்சு பல வித்தைகள் காட்டி இந்த மாதிரி பெண்களை வச்சு இதெல்லாம் நிறைய அவர் சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு கலை, வீடியோ பார்த்தோம் அதான். ஸோ இந்த மாதிரி பல லீலைகள் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ வந்து கேட்டால் தனியாகவே ஒரு சுடுகாடே வச்சிருக்கிறாரு உள்ள. ஓ, தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரியல் கிரவுண்ட் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ வந்து எப்படி கணக்கெடுக்க முடியும்? அங்கே போய் உள்ள சேர்றவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அட்டண்டன்ஸ் ஏதாவது இருக்கா? யார் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க? யார் அதை கண்காணிக்கிறாங்க? யாரெல்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க? யாரெல்லாம் வந்து அங்கேருந்து வெளியேறி வந்திருக்கிறாங்களா? எதுக்காக உள்ளே போய் அவங்க போய் அந்த ஆசிரமத்தில் போயிருக்கிறாங்க? இப்போ ஒரு முதியோர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், அங்கே பெற்றோர்கள் வந்து போய் சேர்றாங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சேர்க்குறவங்க யாராவது இருப்பாங்க, இல்லை அவங்களே போய் சேர்ந்தாலும் அவங்களுடைய வாரிசுகள் வந்து இங்கே வந்து வெளிநாடுகளில் இருக்கலாம், இல்லை உள்ளூர்லேயே கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே யாரெல்லாம் போய் இருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக அங்கே போய் ஐக்கியமாகறாங்க, அவங்களாம் வந்து யார்? அவங்கெல்லாம் சாதாரண மக்களா, ஏழை எளிய மக்களா, அல்லது பெரிய பணக்காரர்களா? அப்படி நிறைய விஷயங்கள் வந்து தோண்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து தப்பிச்சு ஓடி போகிற ஒரு பெண் வந்து பார்த்தோன்னா கிணத்துல வந்து மீட்கப்பட்ட அந்த தகவல்லாம் நம்ம இணையத்தில் இன்னும் பார்த்தோம்.
ஈஷாவுடைய லீலைகள் எடுத்தோம்னா ஜக்கியோட லீலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி தான் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து இது மாதிரி வந்து இந்த மாதிரி மடங்களை போய் போய் அப்பாவிகள் போய் மாட்டிக்கிறாங்க. 2 பெண் குழந்தைகள் வந்து மொட்டை அடிச்சு என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்க. அதில் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மீட்ட முடியல அங்கிருந்து. அவங்க தான் வந்து முதல் வந்து இதுக்கு வந்து என்ன சொன்ன ஒரு இந்த பிரச்சனையை வந்து முதல்ல வந்து அவங்க கையில் எடுத்தது அவங்க தான். அதுபடி இன்னைக்கு அந்த ஆசிரமத்தில் வேலை செஞ்சு வெளியேறி இருக்கிறவங்களும் அவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இறந்தாங்க, என்ன கணக்கு இருக்கு? அப்படி இருக்குமா சார்? பல பேர் மரணம் இருக்க வாய்ப்பு நிச்சயமா சார். நீங்க தனியாவே நீங்க ஒரு சுடுகாடு வச்சிருக்கீங்களா, தனியாவே பரியல் கொண்டு வைக்கணும் கேட்டா அங்க வந்து இறந்தவங்க எத்தனை பேர், எப்படி இறந்தாங்க, இறந்தவங்களும் நீங்க பரியல் கொண்டு நீங்க வச்சிருக்கீங்க, ரைட்டு. எப்படி இறந்தாங்கன்னு இருக்குல்ல. இதை தாண்டி பல குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க யானை வழி தடுத்து ஆக்கிரமிச்சிங்க. இங்க வந்து காடை வனப்பகுதியெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சிட்டிங்க. பல புறம்போக்கு மனைகளை வந்து அங்கே வந்து அடுக்குமாடி கட்டுறதுக்கு அனுமதியே இல்லை, அதான் அங்கே வந்து கட்டியிருக்கீங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேற. இதெல்லாம் விதிமீறல், இதெல்லாம் அரசு விதிமீறல், அரசு சிவில் குற்றங்கள். கிரிமினல் குற்றங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வெளியில சொல்ல முடியாம கூட பல பேர் புழுக்கத்தில் இருக்கலாம். ஒரு மர்ம தேசமா தானே சார் இருக்கு. ஈஷா யோகா மையம் வெளியிருந்து பார்க்குற பார்வையாளர் உட்பட ஈஷா யோகா மையம்ன்றது ஒரு ஆன்மீக மடம். அந்த மடத்துக்குள்ள பல மரணம் நிகழ்றதா நம்ம வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அது என்ன மரணங்கள் வந்து எல்லாருக்கும் இயற்கையா நடக்கும் சார். வயது வந்தா கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் நடக்கும்னு வச்சு நிகழ்தால நிகழ்த்தப்படுதா இல்ல இவனுக்கே நடக்கும் சார். இப்போ அவங்க இருக்காங்க வந்து ஜக்கி, அவனுக்கு மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம், யாரால நிகழ்த்தப்படுது, அதற்கு காரணம் என்ன? மர்ம மரணம்னு சொல்றாங்க. அந்த மர்மம் என்ன மர்மம், எதனால வந்து அவங்க வந்து மரணிக்கிறாங்க, இதோட வயது மூப்புல மரணிக்கிறாங்களா, இளம் வயதுல தனி ராஜ்யமே வந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்கல்ல உள்ள ராஜ்யம் இருக்கா சார்? ஆமா, தனி ராஜ்யம் தானே சார். அது என்ன பண்றாரு அவரு? ஆமா, உள்ள இதுதானே இந்த மாதிரி தானே வந்து மக்களை கொண்டு வந்து போட்டு நீங்க வந்து யோகான்ற பேர்ல யோகா பண்ற நல்ல விஷயம் தானே. ஏதோ நீங்க பாத்தீங்களா யோகா நல்ல விஷயம். காலை வரல கட்ட வரல உள்ள விட்டு ஆட்டுறது அது. அப்புறம் நான் தான் சொல்லிடுவேன். இல்ல அவங்க அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க. கெட்ட ஆன்மாவை எடுத்ததா, கெட்ட ஆன்மா கிட்ட சார். இதெல்லாம் வந்து யார் வந்து இதை முடிவு பண்றாங்க? இது வந்து யார் அங்கீகரிக்கிறாங்க? நீங்களா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதன் மூலமா மோட்சம் கிடைக்கும், இது மூலமா நாங்கள் வந்து தீட்சை கிடைக்கும், அது கிடைக்கும், நீங்களா ஒரு வார்த்தை சொல்லிட்டா இதெல்லாம் யார் அங்கீகரிக்கிறது? இதை நீங்க வந்து இதை சாதாரண மனிதர்கள் பண்ணா குற்றமாயிடும். நீங்க வந்து யோகின்ற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, அதானே? அப்படிதானே இருக்கு. சார் ஒரு விஷயம் சார், இங்க நம்ம ரொம்ப ஆழமா நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து எந்த ஈர்ப்பின் மூலமா அங்க போய் சேர்றாங்களா இல்ல சேர்க்க வைக்கப்படுறாங்களா? அப்படி யார் வேணா இருக்கட்டும் சார். நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கட்டும் அல்லது இந்தியா மாநிலமா இருந்தாலும் பிற மாநிலம் வெளிநாடுகள் கூட இருக்கட்டும். நடிகர் நீங்க சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வெளிநாட்டு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா, திருவண்ணாமலையில தொப்பி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நீங்க சொல்றீங்க, அறிவுள்ள நபர் நீங்க சொல்றீங்க, நானும் சொல்றேன். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு தயாரா இல்லை. என்ன சொல்றாங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து தெய்வமாவே அவங்கள நினைக்கிறாங்க. அவங்க வீசியடியில டம்ளர்ல இருக்க அந்த டீ கூட எச்சி சாப்பாடு கூட அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இதை ஒரு நீங்க கேட்டதுனால சொல்றேன், இதை ஒரு வெளிநாட்டு பெண்மணி சொல்றாங்க. அவங்க வந்து பவர் இருக்கு அவங்க கிட்ட. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆன்மீகம், இந்த சாமின்ற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, சாமி, இந்த ஆன்மீகம், கடவுள், ஆன்மீகன்றதெல்லாம் உலகம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்தவனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் முட்டாளாக தான் இருக்கிறான். ஒரு கோட்டில் நிற்கிறானுங்க எல்லாருமே. எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடாக இருக்கட்டும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், எங்கே எந்த உலக நாடு எங்கே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கடவுள், இந்த ஆன்மீகம்ன்றது ஒரு விஷயத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கோட்டில் நிற்கிறாங்க எல்லாருமே. அறிவுக்கு எட்டாததுன்றாங்க சார். அறிவுக்கு அதுதான் சார், அறிவுக்கு எட்டாததுன்னு கேட்டா அறிவு அதை எட்ட வைக்கணுன்றது தான் அடுத்த கட்டம். இங்கேதான் நம்ம வந்து விமானங்களுக்கு எலுமிச்சம்பழம் வைக்கிற இடத்துல தான் சார் நம்ம இன்னும் இருக்கிறோம் இல்ல. நான் கொச்சப்படுத்தலை, நான் கடவுள் நம்பிக்கையை கொச்சப்படுத்தலை. ஆனால் கடவுள்ன்ற பேர்ல சில மனிதர்களை ஏன்டா நீங்க நம்புறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, குறிப்பா இந்த மடத்துக்குள் நிகழக்கூடிய மரணம், பல இள வயது சார்ந்த பெண்கள் உள்ள இருக்காங்க, ஆண் குழந்தையும் உள்ள இருக்காங்க. என்ன மாதிரியான சிகிச்சை முறை உள்ள கொடுக்கப்படுதா சார்? இங்க முதல்ல சிகிச்சையே அங்க கொடுக்கப்படுதான்னு கேள்விங்க. சிகிச்சையே கொடுக்கப்படுதான்னு கேள்வி. இங்க நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு முதியோர் இல்லத்துக்கு நான் போயிருந்தேன்.
அந்த முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு நபர் சொல்கிறார், இங்கே எனக்கு வந்து சாப்பாடே எனக்கு வந்து இங்கே சரியில்லை, சரியில்லை. சாப்பாடே சரியில்லை, எனக்கு வாய்க்கு ருசியாக இல்லவே இல்லை, அப்படி இப்படி ஏதோ ஒரு குறை சொல்கிறாரு. ஆனால் நடத்துகிறவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் அவங்க வந்து வயசாயிடுச்சு, வயசாயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஜீரண பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் அவங்க கேட்குற பொருள்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியாது. அவங்க வந்து ஹெல்த் வைஸாக விற்கிறாங்க, அவருக்கு சுகர் இருக்குது, அது இருக்குது, இதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா சொல்கிறது இருக்குன்னா, இது வயது மூப்படைஞ்சவர், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு அவர் கடந்துட்டார். அவருக்கு வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுத்தா தான் சார் அவர் நீண்ட காலம் இருக்க முடியும், சுலபமாக செரிமானம் ஆகிற உணவு. இதெல்லாம் இங்கே இந்த மடத்தில் இருக்க எல்லாமே வாலிபத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வந்து அடிக்ட் ஆகி அந்த ஐக்கியம் ஆயிடுறாங்க. என்ன வயசு சார் இருக்கும்? எல்லாம் ஒன்று 40, 16, 30, 20, 40க்குள்ள சார், எல்லாமே 40க்குள்ள தான் சார். எங்கே சார் 60 வயசு மேலே அவனுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அப்படி வச்சுதான் சொத்து இருக்கணும். இந்த மாதிரி மடம் நடத்துகிறவங்க எல்லாருமே கேட்டிங்கன்னா 60 வயசுக்கு மேலே கேட்டினா நீங்கள் அதுதான் சொல்லுவாங்க, பணம் எங்கே போனால் பணத்தோட போனால் தான் சார் முடியாது. முதியோர் இல்லங்கள் கூட நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். சில முதியோர் இல்லங்கள் வந்து ரொம்ப நியாயமாக நல்லா நடத்துகிறாங்க, நான் பார்த்துட்ருக்குறேன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன், ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க பெற்றோர்கள், நான் கொச்சப்படுத்தலை. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதியோர் இல்லங்கள் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு மிஷின் மாதிரி இயங்குது, நான் பார்த்துருக்குறேன். நான் அதை தாண்டி வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதுங்களை சொத்தோடு போயிருந்தோன்னா அங்கே ஒரு மதிப்பு இருக்குது. சொத்து இல்லாமல் போனோன்னா முதியோர் இல்லத்தோட மதிப்பு கிடையாது. ஜக்கி மடத்துல அதுதான் நிலைமை. அதுதான் நிலைமை. பல பேர் அங்கே எப்படி இத்தனை ஆயிரம் கோடி சேர முடியும்னு கேட்டால் பல பேர் சொத்தோட போய் ஐக்கியமாயிடறான் சார். அங்கே அவங்ககிட்ட இருக்க சொத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம். பல பேர் இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள் வந்து அமெரிக்கா, லண்டன்ல இருக்கிறாங்க, இங்கே யாரும் இல்லை, அவங்ககிட்ட அவன் இந்த சொத்தை பற்றி கவலைப்படுறதா இல்லை, உடனே நேரம் போயிட்டு சொத்தோட போயிட்டு ஐக்கியமாகறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. நடக்குதா சார்? நடக்குது சார், நடக்குது. யாரும் இவங்க ஏழைங்க பாழைங்க வந்து இவன் வந்து இப்போ அப்படின்னா இங்கே ரோட்டில் இருக்கிற அந்த ஏழைங்க எந்த மடத்தில் இருக்கிறவன்னு கேட்டால் இங்கே ரோட்டில் இருக்கிற ஏழைங்க வந்து பிச்சைக்காரங்களை கொண்டு போயிட்டு வந்து மடத்தில் வச்சுக்க சொல்லுங்க பார்க்கலாம். சொத்து இருந்தால் தான் இருக்கணும். இங்கே பல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பல பெற்றோர்களை வந்து கேட்பாரற்று இந்த மாதிரி முதியோர் இல்லங்களில் விட்டுட்டு இல்லை அவங்க போய் ஐக்கியமாயிரம் அவங்களே வந்து போகிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிறவங்க. யாரு நான் சொல்கிறதுக்கு வந்து பிள்ளைகள் சொல்கிறேன். பெற்றோர்களை வச்சு போய் முதியோர் இல்லத்தை தள்ளிட்டு நாயை வச்சு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. காலையில் அது வாக்கிங் போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நாய் பேழுதா மோந்து பார்க்குதா அது பண்ண சொல்லிட்டு கயிறை வச்சு சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்கள். சென்னை நடைபாதையில் நம்ம பார்க்க முடியும், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. பெற்றோர் வச்சு போய் வந்து முதியோர் இல்லத்தை தள்ளிட்டு நாயை வச்சு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இது அதை மூஞ்ச நக்குது, அதை வந்து அதை குளிப்பாட்டுறானுங்க, அதுக்கு சோப்பை போடுறான், அதுக்கு வந்து மாதம் 10,000 செலவு பண்ணுறான், மாதம் 10,000 செலவு, சிறப்பு ஏசி ரூம் எல்லாம் கொடுக்குறான். பெற்றோர் எங்கடா இருக்காங்க, அவங்க பெற்றவங்க எங்கே கேட்டால் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. இது உண்மை நான் சொல்கிறது. இன்னைக்கு நாயை வளர்க்குற நிறைய பேர் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரிஞ்சிடும். நிறைய பேர் நாயை பெருமைக்கு வீட்டில் வளர்ப்பானுங்க. பணக்கார வீட்டிலலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விதவிதமாக வந்து பெரிய கேட்டினா உயர் வகை நாய்களை அவங்களாம் அம்மா அப்பா எங்கன்னு கேளுங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுருப்பாங்க. அதுக்கு அவங்க நல்ல நாயை வளர்த்துருக்கு. அதுதான் இப்போ புரியுதுங்களா. நாய் கொடுக்குற மதிப்பு கூட பெற்றோர்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அவங்க தப்பு நான் செஞ்சான்னு கேட்டால் இவனை பெற்றதுக்கு ஒரு நாயை வளர்த்துருக்கலாம். இதுதான் உண்மை. அந்த மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரியான இந்த ஈஷா யோகா மையம்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லவே கூடாது, சரிங்களா. அது ஒரு மர்ம தேசம். அந்த மர்ம தேசத்தில் இன்னும் வந்து முறையான விசாரணை இருந்தால் அது சரியாக இருக்கும். இன்னும் பல உண்மைகள் வரும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஒரு விழாக்குளம் கூடும் பொழுது பெரிய பெரிய அமைச்சரெல்லாம் வரும். அதுவும் சார் அமைச்சர் பிரதமர் சொல்லுங்க. பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கதாநாயகி வராங்க, அங்கே உள்ள வராங்க. அதுதான் சார் அது வேற. அது வந்து வர வைக்கிறதுன்னு கேட்டால் இந்த மாதிரி நடிகைகளை வர வச்சா கேட்டால் பல இளவட்டங்கள் வருவாங்க. அதன் மூலமாக அவங்க கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரும். இங்கே எல்லாமே கவர்ச்சியான உலகம் தானே சார். அதுவும் ஆன்மீகத்தில். ஆமாம், ஆன்மீகத்தில் கவர்ச்சி. அவர் டான்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல வித்தியாசமாக. இது காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இதுக்கு முன்னாடியே இன்னும் பல பேர் இவனை இந்த ஜக்கி மாதிரி இன்னும் எத்தனை நக்கிகள் இருக்கிறானுங்க. அவன் தனித்தனியாக வந்து ஒரு மரம் வச்சுட்டு சம்பாரிச்சு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்புகிற மக்கள் தான் முட்டாள். வணங்குறியா இறைவனை டைரெக்டாக வணங்கிட்டு போ. இவன் நடுவில் எதுக்கு இவன் புரோக்கர் மாதிரி. ஆனால் இவனுக்கு வந்து பல ஆயிரம் கோடி வந்து கொள்ளடிச்சு வச்சிருக்கிறானுங்க. ஆமாம், பல ஆயிரம் கோடி வந்து பணம் வச்சிருக்கிறானுங்க. இவனுக்கு குற்ற செயலாம் மறைக்கிறதுக்கு வந்து இவங்க ஃபோன் போட்டாங்கன்னா பிரதமரே எடுத்து பேசுவார்.
நாட்டை சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, பிரதமரே ஒரு பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு நபர் அங்க ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொன்னா அங்க இருக்கிற ஒரு தாசில்தார் எப்படி சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு விஏஓ என்ன செஞ்சிட முடியும்? அதிகாரத்துக்கு முறைகேடு. ஒரு கலெக்டரை என்ன செய்ய முடியும்? பிரதமரே வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கிற எப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போ ஃப்ராடுன்னு தெரியும். நீங்க மறைமுகமாவே ஆதரிக்க கூடாது, நீங்க நேரடியாவே அவன் நிகழ்ச்சியிலே வந்து கலந்துக்கிறீங்க, பங்கேற்கிறீங்க, எப்படி சரியா இருக்கும்? இதுதான் இன்னைக்கு இந்த மாதிரியான சாமியார்கள்லாம், இந்த கார்பரேட் சாமியார், இவங்கெல்லாம் கார்பரேட் சாமியார்கள் ஃப்ராடுங்க. இவங்க சாமியார்னு சொல்றதே தப்பு, இவங்கெல்லாம் ஃப்ராடுங்க தானே. பலர் நம்புறாங்க சார், பாக்குற பல பேர் நம்புறாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன், நம்புற வச்சு உலகத்துல எல்லாம் தான் நம்புறான், யாரும் நம்பவே இல்லை. உள்ள ஒரு சிலை இருக்கு சார், அது யார் சார்? எத்தனை சார்? அதுதான் ஏறக்குறைய பாருங்க, சிவன் சிலைன்னு சொல்லுவாங்க, ஆனா இவன மாதிரியே இருக்கும் அது. ஓ, அந்த சிலை ஜக்கி மாதிரியே இருக்கும் பாருங்க சிலை. அது ஆதி இவனே வச்சுக்கிட்டு. ஆமா, அதுக்கு இவங்க இறந்த பிறகு சொல்லுவானுங்க, இவன் இறந்த பிறகு இவன் சிஷ்யனுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, அது யார் தெரியுமா? அது யாரு? நீங்க சிவன் நினைக்கிறீங்க, இல்ல அது ஜக்கி. அதுக்கப்புறம் கீழே ஒன்னோட பேரை போட்டுருவானுங்க, ஆதி யோகின்றாங்கல்ல. ஆனா அங்க பாதி யோகி தான், அங்க பாதி சிவன். சிவன் மாதிரி இவரோட கற்பனையில இவரு பக்கத்துல கூட வச்சிருவானுங்க, சொல்ல முடியாது. பக்கத்துல கூட கேட்டா இவரை வந்து கேட்டா சிவனை சின்னதாக்கிட்டு இவரை கூட பெருசாக்கிடுவானுங்க வருங்காலத்துல இவனுடைய சீடர்கள். சார் அப்படிதான் நான் என் பார்வையில சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது, இங்க காமெடி பாருங்க. அப்படி உருவானவங்க தான் சார் இந்த சாய்பாபாலாம். நீங்க சொல்லலாம், இந்த சீரடி சாய்பாபா இருக்கட்டும், இந்த புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கட்டும், இன்னைக்கு ஜக்கி, அன்னைக்கு அவங்க வந்து கையில இருந்து நீங்க வரலாறுலாம் நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க அதுதான் நான் சொல்றேன், இங்க அஜித் சொன்ன வார்த்தை தான் சொல்ல வேண்டியது இருக்கு, தவிர்க்க முடியாம. இங்க வந்து சாதி மதம் நீங்க பேசுறீங்கன்னா முகம் தெரியாத மனிதர்கிட்ட நீங்க எதிரி ஆயிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல. இங்க சாதி மதம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான கேப் மாதிரிங்களை பேசணும் அப்படிதான் ஆயிடும். நான் சொல்றது யாரை சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்து கேடி லிங்க் எடுக்கிறவன், இந்த மாதிரி வந்து கேடி பசங்க கேப் மாதிரிங்களை நம்ம பேசணும்னா நம்ம தான் வந்து முகம் தெரியாத எதிரி ஆயிடுவோம். ஏன்னா அவன் நம்புறான். நான் சொல்றேன், எனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்றதுக்காக சொன்னான். இறை நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் வந்து யாரையும் நான் வந்து புண்படுத்த விரும்பல. எச்சரிக்கை, இறை நம்பிக்கையோட இருங்க. ஆனா இவங்க பசங்க, நானே சொல்றேன், இன்னைக்கு ஒரு சார் நேற்று புட்டபர்த்தி காலத்துல நீங்க வந்து நீங்க பிறந்தீங்க தெரியும். புட்டபர்த்தி காலத்திலும் பல விஷயங்கள் இப்படி பேசப்பட்டது, பாலியல் தொல்லை, பல விஷயங்கள், பாலியல் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் வந்து நான் வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஜக்கி மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குதோ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சாய்பாபா மேலே இருந்தது, புட்டபர்த்தி சாய்பாபா மேலே இருந்தது. குறிப்பா உள்ள போதைப் பொருள் இருக்கிறதா சொல்றாங்க, தீர்த்தங்களா? அதுதான் சார் நான் சொல்றேன்ல சார், இந்த மாதிரி கேட்டா அப்போ சொல்லுவாங்க துளசி தீர்த்தம் இருக்குல்ல, அதுல வந்து சிலது வந்து வசிய மருந்தை போட்டுறாங்க, அந்த மாதிரி. நான் தான் சொல்றேன் சார், கடந்த காலத்துல ஏன் இவ்வளவு எதுக்கு? நீங்க சீரடி சாய்பாபா இருக்கிறாருல, சாய்பாபாவையே வந்து பாத்தீங்கன்னா அங்க முதல் வந்து அங்க மடம் வைக்கும் போது அங்க இருக்கிற மக்கள்லாம் விரட்டி அமிச்சிட்டாங்க. அங்க இருக்க மக்கள் விரட்டி, அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நமக்கு இங்க பாதி காட்டுறான் பாதி காட்ட மாட்டான்ல பல வரலாறுகள்ல. இப்ப நான் 100 வருஷம் கழிச்சு இந்த ஜக்கி நம்ம ஜெனரேஷன் என்ன பேசும்? அவதார புருஷன், 12வது அவதாரம், புரியுதுங்களா? விஷ்ணுவோட 12வது அவதாரம், அவ்வளவுதான். டைரக்டா விஷ்ணுவே வந்து அவதாரம் எடுத்தாரு, கலியுகத்துல அவதாரம் அப்படின்னு சொல்லுவானுங்க. நிறைய சாமியாருங்க இருக்காங்க, சவமா எடுத்துட்டு இருக்கான் சார். நீங்க பாருங்க, மெல்ல தள்ளிடுவானுங்க. அப்புறம் அடுத்து கேட்டேன். இப்போ பங்காரடிகளை எடுத்துங்க, இப்போ அவருடைய மகன் உட்காந்து ஆசி வழங்குறாரு, அவர் காலை தொட்டு கும்பிட்றாங்க, வணங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்து பங்காரடிகளார் சிலையா இருக்கிறத பார்க்குறோம், இந்த பக்கம் வந்து அம்மன் சிலையும் பார்க்குறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மன் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்துடுவாருங்க, பங்காரடிகள் வந்துடுறாரு. அந்த சைடில் வந்து இவர் இப்போ அருளாசி வழங்குறாருல, அவர் வந்துடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க மகன் இங்கே இருக்கும், அங்கே சாமி இல்லாமல் போயிடும். அவ்வளோ சாமி இல்லாமல். ஆமாம், 100 வருஷம் கழிச்சு அப்படி தான் ஆகிடும். நான் 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு என்ன கேட்டினா அஸ்திவாரம் போடுறாங்க, அவ்வளோதான். அஸ்திவாரம் இருக்கும், அவ்வளோதான். மக்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சயின்ஸு டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ நல்லா புரிஞ்சுக்கணும். கொரோனா காலத்தில் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கினானுங்க மொத்த பேரும். இந்த ஜக்கி கிக்கி எல்லாம் எவனும் கிடையாது. இது கோயிலுக்கு இழுத்து கூட்டாடுங்க, இது சாமியே கதற மாதிரி ஆச்சு. டே மாஸ்க் போட்டோம் சார், சாமியே கோயில் இருக்கிற சாமி, டே கதவை திறந்து விடுங்கடா, நீங்க வரலனாலும் பரவாயில்லடா, காற்று வரடா, கதவை திறந்து விடா. சாமி கதற அளவுக்கு கதவை இழுத்து பூட்டினானுங்க. பண்ணாங்களா இல்லையா? ஆமா சார். அப்போ புரிஞ்சிச்சு இல்ல, நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு அந்த இயற்கை சக்திக்கு நீங்க கடவுள்னு நீங்க உருவத்தை கொடுக்குறீங்க, வணங்குறீங்க.
அதுக்கப்புறம் இவனுங்க எதுக்கு நடுவில் புரோக்கருங்க? வியாபாரமாக்குறாங்க. எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க சார், எல்லா இடத்துலையும் இருக்கிறானுங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வந்து மாவட்ட வாரியாக வச்சுருக்கிறான் சாமியார். நிறைய நீங்கள் எடுத்து பாருங்க, வந்து இணையத்தில் தட்டுங்க, எல்லாம் அந்த ஒரு வகையில் நம்ம பரவாயில்ல. இணையம் வந்த பிறகு பார்க்குறோம், உடனே தட்டி பார்க்கலாம். திருட்டு சாமியார்னு தட்டுங்க, இது எவ்வளோ பேர் வரானுங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி ஒரு கூட்டம் சார் இது. இவனுங்கிட்ட பல ஆயிரம் கோடி புழங்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துங்க சார். இங்கே எடுத்துங்க, இங்கே வந்து இவர் செங்கல்பட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை, இவர் கோவை அந்த சரிங்களா, திருவண்ணாமலையில அன்னபூர்ணி அம்மா அது இப்போ வந்து இருக்கு, அது இப்போ வந்து இருக்கு, இது இப்போதான் புது அவதாரம். அது தெரிஞ்சிச்சு, இப்படி கூட பிழைக்கலாம் நம்மன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுங்க அதான பண்ணிருக்கானுங்க. நம்ம அந்த பொண்ணை மட்டும் சொல்றது பிரயோஜனம் இல்லை சார், இன்னும் நிறைய பேர் இருக்கிறானுங்க அந்த மாதிரி. இப்போ நாராயணி பீடம் சொல்லிட்டு ஒன்று, இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு சமுதாயம் பின்புலம் இருக்கு. இவங்களுக்கு பின்னாடிலாம் அந்த அவனுக்கு சார்ந்த சமுதாயம் பின்னாடி இருக்கும். பங்காரடிகளாக இருக்கா ஒரு சார்ந்த சமுதாயம் வந்து இருக்கும். அதே மாதிரி நாராயணி பீடம்னா அந்த அவங்க சமுதாயம் சார்ந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு அவன் ஒருத்தர் அவனை விட்டீங்களா நீங்கள்? நித்யானந்தா சார், அவன் நம்ம தொல்லையே பண்றது இல்லையா சார்? தொல்லை பண்றது இல்லை, அவன் விட்டான் போதுன்னு போயிட்டான். இது போதும், இதுக்கு மேலே இவனுக்கிட்ட இங்கே நம்ம இருக்க முடியாது. கைலாசா போயிட்டார். ஆமாம் போயிட்டான். உங்களுக்கு ஏதாவது ஆசை உண்டா சார் கைலாசா போகிறதுக்கு? சார் எனக்கு வந்து நான் ஒரேடியாக போயிடணும் கைலாசத்துக்குன்னு நான் பார்க்குறேன். இவனுக்கிட்ட வர்றதை விட நிஜமாக தான் போயிட்டான் நிம்மதி. கைலாசம் சொல்லுவாங்கல்ல, அங்கே போயிடலாம். இவனுக்கிட்ட ஒன்று இருக்க மாட்டாங்களே, அதுதான் நமக்கு ரஞ்சிதா தேவையில்லைல்ல, நமக்கு ரஞ்சிதா தேவையில்லை, உயிர் மிஞ்சினா போதும். நன்றி சார், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நன்றி சார். நன்றி, வணக்கம். இது கிங் டிவி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.